வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் கொள்ளு ரசம் முதல் வகையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கொள்ளு எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அரிசி கழுநீர் தண்ணியை குக்கரில் ஊற்றி அதில் இந்த கொள்ளை போட்டு வேக வச்சுட்டு அந்த கொள்ளு தண்ணியை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த புளியில் வேறு நல்ல தண்ணி ஊற்றி அந்த புளியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் 3/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகாய், குட்டியாக இருந்தால் ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸில் தக்காளி பழமாக இருந்தால் 1/2 தக்காளி பழம், மீடியம் சைஸில் 5 பூண்டு பற்கள், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த சீரக மிளகு கலவையை கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சீரக மிளகு கலவையை எடுத்து வச்சிருக்கிற அந்த கொள்ளு தண்ணியிலேயே ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலையும் அந்த கொள்ளு தண்ணியிலேயே ஊற்றிக்கிட்டு அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் அதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு கடுகு வெடித்த உடனே ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டு பெருங்காயத்தை தீய விடாமல் உடனே இந்த ரசத்துக்கு வச்சுருக்கிற அந்த ரசத்தண்ணியை எடுத்து அந்த வாணலியில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரசத்தில் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே போல் காரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை இதெல்லாம் பத்தலை அப்படின்னா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு காரம் பத்தலை அப்படின்னா ஒரு வரமிளகாயை அப்படியே கிள்ளி போட்டாலே போதும், அந்த ரசத்தில் காரம் ஏறிக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் மேலாக கொத்தமல்லி கீரை நின்னதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி கீரையை மட்டும் அழுங்காமல் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த ரசத்தில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும். இல்லைன்னா மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு அந்த ரசம் நல்லா மேலே குபு குபுன்னு பொங்கி வர நேரமாக பார்த்து அந்த ரசத்தை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். இந்த ரசத்தை சூடான சாதம், ஆறுன சாதம் இது ரெண்டுக்குமே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றப்ப அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த கொள்ளு ரசம் முதல் வகையில் எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.